மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் உலக புகழ்பெற்ற கொடைக்கானல் மலை வெள்ளைப்பூண்டு அதிகப்படியாக பயிரிடப்பட்டு வருகிறது. கொடைக்கானல் மலை வெள்ளைப்பூண்டு அதிக மருத்துவ குணம் கொண்டதால் சுற்றுலா பயணிகள் அதிகம் வாங்கி செல்வார்கள். இந்த நிலையில் கடந்த 2018 அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் மூலம் புவிசார் குறியீடு பெற்று தந்தனர். இந்த நிலையில் கொடைக்கானல் வெள்ளைப்பூண்டு உலகம் தர வாய்ந்ததாக மாறியது. மேலும் சைனா பூண்டு மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற பகுதிகளிலிருந்து பயிரிடக்கூடிய வெள்ளைப்பூண்டு 3 மாதங்களில் சாகுபடிக்கு வரும். ஆனால் கொடைக்கானல் மலை வெள்ளைப்பூண்டு 6 மாதத்தில் சாகுபடிக்கு வரும். மேலும் கொடைக்கானல் மலைப்பூண்டு 1 வருடம் வரை வைத்துக் கொள்ளலாம். சில பகுதிகளில் மலைப்பூண்டு என்று 2ஆம் ரக பூண்டுகளாக விற்பதால் பூண்டின் தரம் ஆய்வு செய்வதற்கு சிறிய அளவிலான கைப்பெட்டகம் மற்றும் கொள்முதல் மற்றும் விநியோகம் செய்பவர்களுக்காக PVR இயந்திர அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்துள்ளது. இயந்திரத்தை இன்று நபார்ட் தலைமை பொது மேலாளர் அவர்கள் அறிமுகப்படுத்தினர். இயந்திரத்தின் உபகரணங்களை வாங்குவதற்கு 17 லட்சம் செலவாகும். சங்கத்தில் உள்ள 750 விவசாய மக்களுக்கு 350 ரூபாய் விலையில் கொடுக்கப்பட்டு உள்ளது. இதனை 10 முறை பயன்படுத்தலாம். ஒரு முறைக்கு 35 ரூபாய் செலவாகும் என்று கூறப்படுகிறது. அந்த ஃபில்ட்ரேட்ல நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பவுடரும் ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் பவுடரை போட்டு நல்லா டேப் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அந்த சொல்யூஷனை இந்த ட்ராப்பர் யூஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணணும். இல்லை சும்மாவும் டேப் பண்ணணும். அந்த சொல்யூஷன் ஃபுல்லாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோடனே ஒரு ஃபில்ட்ரேட் நமக்கு கிடைக்கும். அந்த ஃபில்ட்ரேட்டில் இந்த கலர் சொல்யூஷன் இது 1 ml ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த 1 ml ஃபுல்லாகவே அதில் போட் பண்ணணும். போர் பண்ணிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே ஒரு கலர் சார்ட் கொடுத்துருப்போம். அந்த கலர் சார்ட்டோட வச்சு பார்த்தீங்கன்னா எது கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். இது அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது எல்லாமே சொல்யூஷன் எடுக்கிறதுக்காக ஒரு டியூப். இது நம்பர் 2 1 A. இதோட எப்படி செய்யணுங்கிற செயல்முறை விளக்கமும் இதில் கொடுத்துருக்கோம். தமிழையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா, ஒரு கனல் அண்ட் ஒரு டாப்பர். ஸோ இப்போ அரைக்கிறது இதில் அரைச்சிட்டு நம்ம கொடுக்குற சொல்யூஷன், இந்த சொல்யூஷனை இதில் ஒரு மார்க்கிங் இருக்கும். அந்த மார்க்கிங் வரைக்கும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அது இந்த அரைச்சதில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த அரைச்சதை நம்ம ஏக்கு மாற்றிட்டு இந்த சொல்யூஷனை மெஷர் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு மேனுவலும் இருக்கும். அதில் பிளாக் கலர் ஒரு பவுடர் இருக்கும். அந்த பவுடரை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். அது ஒரு டீகலரைசர். ஸோ அதை வச்சு கொஞ்ச நேரம் நம்ம டேப் பண்ணிவிட்டு Cக்கு